Hey guys, welcome back. Xiaomi Mi 10 unboxing and first look தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Xiaomi வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட flagship ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து நம்ம சேனலில் கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டியாக ஒரு அன்பாக்சிங் பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது Mi 10ஓட ரீட்டைல் யூனிட். இதில் வந்து 256 GB ஹை அண்ட் வேரியண்ட்டோடு தான் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சார் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஹெச்ஆர் வேல்யூ வந்து 1.037 வாட் பர் கிலோகிராம் இருக்குது. அண்ட் பாடி சார் வேல்யூ வந்து 0.7 வாட் பர் கிலோகிராம் இருக்குது. அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 15 மில்லிமீட்டரில் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் வேல்யூ வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம குயிக்காக பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஒரு கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. ஸோ இந்த கனெக்டரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹெட்செட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்டர் பாக்ஸில் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். OnePlus ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு இருந்தாங்க, பட் இப்போ அவங்களும் கொடுக்கறதில்ல. அடுத்து வந்து யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை இப்போதைக்கு சைடில் வச்சுட்டு கேஸ் பார்க்கலாம். கேஸ் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களால் வந்து ப்ரெஸ் கூட பண்ண முடியல. பட் அந்த டெக்ஸ்டர்டு ஃபினிஷ் இருக்கிறதுனால உங்களுக்கு grip வந்து நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு கேட்டாலே தெரியும், செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. கேஸு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நார்மல் ஃப்ளெக்சிபிளாகவே இல்லை. இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் வந்து க்ரீன் கலர் வேரியண்ட்டு. இது பிளாஸ்டிக் ரேப்பர் எல்லாத்தையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃபோன் பின்னாடி பார்க்குறதுக்கு வந்து செம்ம கிளாஸியாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இந்த கலர் வந்து சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபோன் வந்து கொஞ்சம் வெயிட்டான சைடில் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கிளாஸ் பேக்கில் கொடுத்ததுனால ஃப்ரண்ட் சைடில் இமீடியட்டாக நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த கர்வ்டு டிஸ்பிளே வந்து இந்த பாடியோட இந்த டிசைன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இந்த ஃபோனை சைடில் வச்சிடலாம். சார்ஜரோட அவுட்புட் வந்து 3 ஆம்பியர் 12 வோல்ட்டு போட்டிருக்காங்க. இது வந்து 30 வாட்க்கான சார்ஜர். பட் சார்ஜரோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, டீசெண்டான சைஸில் இருக்குது. கேபிள் எடுத்துகிட்டோன்னா ரெட் கலர் ஆக்சென்ட்டோடு கொடுத்துருக்காங்க. புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. கேபிளோட லென்த்து வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது, ரொம்ப குட்டியாக இல்லை. ஃபோனோட பாட்டமில் வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம செக் பண்ணோன்னா 2 சிம் கார்டு போட முடியும். நானோ சிம் கார்டு, SD கார்டு போட முடியாது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ செக் பண்ணி பார்த்துடலாம். டாப்பில் செக் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கத்தில் வந்து IR பிளாஸ்டர். இங்கே வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் நம்ம வந்தோம் அப்படின்னா வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டனோட குவாலிட்டி கூட நல்லாவே இருக்குது. அண்ட் அது கீழே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து உங்களுக்கு சிம் ஸ்லாட்கான ட்ரே கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து சார்ஜிங் போட்டு டைப் சிக்கான போர்ட் தான். ப்ரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர், ப்ரைமரி ஸ்பீக்கர். இந்த ஃபோன் வந்து டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட்டோடு வருது. டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்டனா பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க டாப் அண்ட் பாட்டம் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில். ஸோ இந்த ஆண்டனா பேண்ட்ஸ் வந்து எதனால் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சிக்னல் ரிசெப்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இந்த ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்கிறதுனால. சைடு எல்லாமே வந்து அலுமினியம் ஃப்ரேமு, கிளாஸ் பாடி டிசைனு, செம்ம ப்ரீமியமாக இருக்குது. பில்டு வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. பின்னாடி இந்த மெயின் கேமரான்னு எடுத்துகிட்டோம்னா 108 மெகா பிக்சலுக்கான கேமரா. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 13 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா தராங்க. அண்டு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார். அது கீழே வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே வைப்ரேஷன் ஆகுது. நம்மளுக்கு அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் கிடச்சிது. MIன்னு சொல்லிட்டு காட்டுது. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேஸில் கேமரா இருக்குது. இன் டிஸ்பிளே கேமரா தான் இது. இது வந்து ஒரு 20 மெகா பிக்சலுக்கான கேமரா. இயர்பீஸ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் ஃபோன் இப்போ வந்து சுவிட்ச் ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இனிஷியலாகவே வந்து நிறைய ப்ளூட்வேரோடு தான் வந்திருக்கு. ஹலோ ஆப்பு, மீ கிரெடிட்டு, ஜிலின்னு நினைக்கிறேன். அண்டு நிறைய எக்கச்சக்கமாக வந்திருக்கு. இந்த கேம்லாம் வந்து சீரியஸாக நீங்கள் யூஸ் கூட பண்ண மாட்டீங்க. கூகுள் ஆப்ஸ் ப்ரீலோடெலாம் வந்திருக்கு. ஓகே, அதுவும் பிரச்சனை இல்லை, கூகுள் ஆப்ஸ்லாம் வர்றது. ஸ்டோரேஜ் வந்தோம் அப்படின்னா இது வந்து 256 GB மாடல். அவைலபிள் ஸ்பேஸ் வந்து 235 GB இருக்குது. நம்மளுக்கு கூகுள் அக்கௌண்ட் எதுவுமே செட் பண்ணல. பை டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் தான் ஓப்பன் ஆகுது. மீ ப்ரௌசர் இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகும், அது ஓப்பன் ஆகலை. அண்ட் இதில் வந்து லான்ச்சர் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து இந்த லான்ச்சர் தான் கொடுத்துருக்காங்க. போக்கோவில் நம்ம பார்த்தா அந்த போக்கோ லான்ச்சர் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஹோம் ஸ்க்ரீனில் டிஃபால்ட் லான்ச்சரில் வந்து சிஸ்டம் லான்ச்சர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. பட் போக்கோ ஃபோனில் வந்து போக்கோ லான்ச்சர் இருந்ததுனால நம்மளுக்கு அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து ஆப் ட்ராயருக்குள்ளேயே வந்துடும்.
இருந்தாலும் நம்ம வந்து நோவா லான்ச்சர் இருக்குது நம்மளுக்கு, அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கேமரா ஓப்பன் பண்ணலாம். இப்போது கேமரா ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு சாம்பிள் ஃபோட்டோ எடுக்கலாம். நம்மக்கிட்ட வந்து நார்ஸோ 10A பாக்ஸ் இருக்குது. இந்த வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. 108 MPயில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். 108 MPயில் கூட ஃபோட்டோ ப்ராசஸிங் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. இமீடியட்டாக நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, எல்லா ஆப்ஸுமே வந்து செம்ம குயிக்காக இருக்குது. எவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் கேர்வ்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த சைடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து செம்ம சூப்பரான ஃபீல் கிடைக்கிது. அண்ட் இதில் வந்து 90 Hzக்கான பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்க்ரால் வந்து செம்ம ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அண்ட் டிஸ்பிளேயில் போய்ட்டு நீங்கள் இது டிசேபிள் கூட பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயில் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 60 Hzல கூட உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ 60 Hzல யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது 90 Hzலேயே யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம செல்ஃபி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். செல்ஃபி எடுத்துகிட்டோன்னா நல்லா தான் இருக்குது. இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. நான் சாம்பிள் ஃபோட்டோஸ் முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டோன்னா 6.67 inch கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துகிட்டோன்னா 386க்கான PPA கொடுத்துருக்காங்க. Gorilla Glass 5க்கான ப்ரொடக்ஷன் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக். அண்ட் இது வந்து 90 Hzக்கான பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Android 10 வருது, MIUI வெர்ஷன் 11 வருது. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் வந்து Snapdragon 865 7nm மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பில்டான ப்ராசர். GPUன்னு எடுத்துட்டோம்னா Adreno 650க்கான GPU கொடுத்துருக்காங்க. இதில் வந்து SD கார்டு போடுறதுக்கு ஸ்லாட் எதுவுமே இல்லை. இதில் வந்து இன்டர்னல் வந்து உங்களுக்கு 8GB RAM அண்ட் 128GB பேஸ் வேரியன்ட். அண்ட் டாப் எண்ட் வேரியன்ட் எடுத்துட்டோம்னா 8GB RAM அண்ட் 256GB மாடலோட வருது. இதில் வந்து UFS 3 சப்போர்ட்டோட வருது. கேமரா செட்டப்னு எடுத்துட்டோம்னா பேக் சைடில் வந்து குவாட் கேமரா செட்டப். அதில் வந்து மெயின் கேமரா 108 MPக்கான கேமரா, 13 MPக்கான அல்ட்ரா ஒயிட் கேமரா, 2 MPக்கான மேக்ரோ சென்சார், 2 MPக்கான டெப்த் சென்சார். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு எடுத்துட்டோம்னா 20 மெகாபிக்சலுக்கான கேமரா. அண்ட் இந்த மெயின் கேமராவுக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கூட இருக்குது. அண்ட் இதில் வந்து டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துட்டோம்னா 4780 mAh பேட்டரி தராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 30 வாட்க்கான சார்ஜரும் தராங்க. அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. டிஸ்பிளே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி வந்து எந்த குறையுமே இல்லை. வீடியோ எதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இனிஷியல் இம்ப்ரெஷன் நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே பற்றி நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம்னா இதில் வந்து Snapdragon 865 கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் ஆப் ஓப்பனிங்காக இருந்தாலும் சரி, நார்மல் டே டு டே யூசேஜ் நான் இனிஷியலாக இப்போதைக்கு யூஸ் பண்ண வரைக்கும் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். பட் ஃபோனை வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஒப்பீனியன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ தட் Mi 10 மற்ற கவரேஜ் எல்லாமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.